தைரியமாக இந்த 4 ஃபிகோ எஸ்ஸை டிரைவ் எடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கியர் போட்டாச்சு. ஸோ இதில் பார்த்தோம்னா ஒரு 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் டீசல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஒரு 100 bhp அண்ட் 215 நியூட்டன் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1500 ஆர்பிஎம்லேருந்து டர்போ கிக்கின் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு சர்ஜ் ஆஃப் பவர் வந்துட்டு இந்த ஹைவேஸ் மாதிரியான இடத்துல உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் 4th இயரில் போயிட்டுருக்கேன். எப்பயுமே நான் ட்ரைவ் பண்ணுற கண்டிஷன்ஸில் பார்த்தீங்கன்னா, அதாவது நான் எங்கே ட்ரைவ் பண்ணாலுமே சிட்டி ஆஸ் வெல் அஸ் ஹைவேஸ் எங்கே ட்ரைவ் பண்ணாலுமே எனக்கு 2000 ஆர்பிஎம்க்கு மேலே போகணும் அப்படிங்கிற ஒரு நீடே இல்லை. எப்பயுமே 2000 ஆர்பிஎம்குள்ளேயே வந்துட்டு கியர் ஷிஃப்ட் பண்ணிடுவேன். ஸோ அந்தளவுக்கு பவர் டெலிவரி வந்துட்டு நல்லாயிருக்கு. ஸோ டர்போ வந்துட்டு 1500 ஆர்பிஎம்லேயே கிக்கின் ஆகுறதுனால பவர் டெலிவரி வந்துட்டு எனக்கு எங்கேயுமே கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகலை. அண்ட் ஆல்சோ இது வந்து சின்ன ஒரு கார் தான், அதனால் இதுக்கு ரொம்பவே சஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். அண்ட் ஹேண்ட்லிங் வந்துட்டு இதில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு கார்னர்ஸ்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த கார்னர் வந்துட்டு உள்ளே இருக்க பேசஞ்சருக்கு அது பெருசாக ஃபீலே ஆகாது. அதாவது உள்ளே இருக்கவங்களுக்கு அது எந்த இடத்துலையுமே ஃபீல் ஆகாது. அந்தளவுக்கு நல்ல ஒரு இன்ஜினியரிங் பண்ணியிருப்பாங்க இந்த காரில். ஸோ இப்போ இந்த எக்ஸ்பென்ஷன் ஜாயின்ஸ் கிராஸ் பண்ணுறோம், ஒரு 30 பக்கமாக தான் போயிட்டுருக்கோம். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த ஃபீட்பேக்லாம் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா தெரியும். ஏன்னா ஹார்டான சஸ்பென்ஷன் செட்டப்புங்கிறதுனால கொஞ்சம் அந்த இது மட்டும் நமக்கு தெரியும். பட் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்காது. நம்ம கிராஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். அண்ட் சின்ன ஒரு மூவ்மெண்ட் இருக்கும் ரொம்ப பெருசான ஒரு எக்ஸ்பென்ஷன் ஜாயின்ஸாக இருந்துச்சுன்னா. எஸ், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த டர்போ கிக்கின் ஆச்சு. 1500 ஆர்பிஎம்லேருந்து 2000 ஆர்பிஎம்லாம் இதை கையிலே பிடிக்க முடியாது. ஆக்சுவலி 4000 ஆர்பிஎம் வரைக்குமே அந்த பவர் பேண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கும். ஸோ அதுக்கு மேலே கொஞ்சம் லோ ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது டாப் எண்ட் எடுத்துகிட்டு போகிறது பாயிண்ட்லெஸ் தான். பட் அந்த மிட் ரேஞ்ச் பஞ்சுங்கிறது இந்த காரில் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இன்கியர் ஆக்சலரேஷனுமே ஓகே தான். பட் என்ன அப்படின்னா நீங்கள் ஹையர் கியர்ஸில் லோயர் ஸ்பீட்ஸ்லேருந்து எடுக்கிறப்போ அந்த ரெஸ்பான்ஸ் வந்து கொஞ்சம் லீனியராக தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் அந்த ரெஸ்பான்ஸ் வந்துட்டு நான் கொஞ்சம் மிஸ் பண்ணுறேன். ஏன்னா இது கொஞ்சம் பெரிய டிஸ்பிளேஸ்மெண்ட் 1.5ங்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. நீங்கள் கியர் ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா அது வந்துட்டு ஈஸியாக புல் கொடுக்கும். பட் கியர் ஷிஃப்ட் பண்ணாமல் அதே 5th கியர்லேயே இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 or 40லேருந்து எடுக்கிறீங்கன்னா அந்த டர்போ ஸ்பூலை பார்க்குறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து தான் வந்துட்டு அது பிக்கப் கொடுக்குது. ஓவரால் விசிபிலிட்டி எல்லாமே நல்லா தான் இருக்கும். அதெல்லாம் பெருசாக குறை சொல்கிற மாதிரி இருக்காது. டிஎல்ஓஸ்லாம் நல்லா பெருசாக தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த ஏ பில்லர் மட்டும் கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ அது சின்னதாக ஒரு பிளைண்ட் ஸ்பாட் கண்டிப்பாக க்ரியேட் பண்ணும். அது ஸ்போர்ட் கார்ஸில் அது இருக்கிறது தான். முக்கியமாக அந்த எக்கோ ஸ்போர்ட்டில் ரொம்பவே திக்காக இருக்கும். ஸோ அதனால் அதில் சின்னதாக ஒரு குவார்டர் கிளாஸுமே எக்கோ ஸ்போர்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுத்துருந்தாலுமே அது பெருசாக யூஸ் இருக்காது. ஸோ அதை கம்பேர் பண்ணுறப்போ இது வந்து கொஞ்சம் ஓகே தான். சைடில் ஓவர் எய்ம்ஸ் கொஞ்சம் சின்னது தான், அந்த லென்த் வந்து கொஞ்சம் சின்னது தான். பட் ஆனால் நல்ல ஒரு விசிபிலிட்டி ரெண்டு சைடுமே கிடைக்கும். ஸோ இப்போது நான் ஒரு 5th கியரில் 90 பக்கமாக வந்தேன். இந்த இன்ஜினோட சவுண்ட் அப்படிங்கிறது லைட்டாக கேபின்குள்ளே கேட்கும். ஸோ நீங்கள் 80 to 100 க்ரூஸ் பண்ணுறப்போ ஒன்றுமே தெரியாது கேபின்குள்ளே. ரொம்ப 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 ரிஃபைண்டாக இருக்கும். அப்படியே அமைதியாக போயிட்டுருக்கோம் வண்டி. ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும். 120 வரைக்குமே போகலாம். 140 போகிறப்ப தான் அந்த விண்ட் நாய்ஸ் வந்து உங்களுக்கு லைட்டாக கேபின்குள்ளே ஃபில்டர் ஆகும். இப்போயே பார்த்தீங்கன்னா நான் ஏசி போட்டு தான் பேசியிருக்கேன். ஏசி 2 பாயிண்டில் இருக்குது. பட் அப்படி இருந்துமே அந்த எக்ஸ்டீரியர் நாய்ஸ் வந்துட்டு பெருசாக உள்ளே வராது. எனக்கு இந்த வண்டியில் இன்னொரு பிடிச்ச விஷயம் இதுதான். ஸோ அந்த நீங்கள் 100, 120லாம் க்ரூஸ் பண்ணுறப்போ மிச்ச கார்ஸ், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அப்போ வந்த கார்ஸை கூட எடுத்துக்கலாம். ஸ்விஃப்ட் அண்ட் ஆல்சோ i20, புண்டோ, இதில் எது எடுத்திங்கனாலுமே 100 கிலோமீட்டர்ஸ் தாண்டறப்போ இந்த விண்ட் நாய்ஸ், டயர் நாய்ஸுங்கிறது நல்லாவே கேபின்குள்ளே கேட்கும். பட் இதில் வந்து அந்த கேபின் இன்சுலேஷன் ரொம்ப 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 சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த NVH லெவல்ஸ்லாம் இதில் குறை சொல்கிற மாதிரியே இல்லை. இன்ஃபேக்ட் இது ஒரு பெட்ரோல் இன்ஜினா டீசல் இன்ஜினான்னு கூட நமக்கு டவுட் வரும் கேபின்குள்ளே இருக்கப்போ. அந்தளவுக்கு ரிஃபைண்டாக இருக்குது. ஒரு லெஃப்ட் கார்னர். இதெல்லாம் இதுக்கு ஒரு மேட்ரே இல்லை, அப்படியே ஈஸியாக எடுக்கும். இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பான கார்னர்ஸ் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பிரேக்கிங் இதில் எனக்கு நல்லா தான் இருக்குது. பிரேக்கிங்லாம் குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஸோ பிரேக்கிங் பற்றி பேசணும் அப்படின்னா நல்ல பிரேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் கொஞ்சம் ஓவர் சென்சிட்டிவாக இருக்கும். நீங்கள் அதுக்கு வந்து கொஞ்சம் பழகிற மாதிரி இருக்கும். எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டுறீங்க அப்படின்னா அதை ஜட்ஜ் பண்ணவே முடியாது. லைட்டாக மேலே காலை வச்சிங்கனாலே அப்படியே சின்ன ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும்.
ஸோ அது வந்துட்டு இதில் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் வந்து அது கொஞ்சம் பழகணும். கொஞ்சம் ஓவர் சென்சிட்டிவான ஒரு பிரேக்ஸ் வந்துட்டு இதில் கொடுத்துருக்காங்க. பட் இப்படிப்பட்ட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு காரில் பிரேக்ஸ் இந்த அளவுக்கு இருந்தால் தான் கண்டிப்பாக நமக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். யூஸ்வலாக ஃபோர்ட் கார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிளச்சு ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும். இதுலேயுமே அதே மாதிரி தான், ரொம்பலாம் ஹெவியாக இல்லை. இந்த மாதிரி நீங்கள் ட்ரைவ் பண்ணுறப்போ அது வந்துட்டு பெருசாக எனக்கு ஃபீல் ஆகலை, லைட்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. இன்ஃபேக்ட் நம்ம ஃபேமிலியிலேயே ஒரு i20 நம்ம வச்சுருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கிளச்சு இதை கம்பேர் பண்ணுறப்போ i20 எனக்கு ஹெவியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ யாராவது i20 ஓனர்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நான் சொல்கிறது வந்து i20 டீசல் CRDI. ஸோ அது ஆக்சுவலாக என்னென்னா பெட்ரோல்லேயே கிளச் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்க மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸ்டியரிங் ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எங்கே பாயிண்ட் பண்ணுறீங்களோ அங்கே கார் வந்துட்டு அப்படியே கன் மாதிரி போகும். இந்த மாதிரி ஒரு கட் பண்ணுறீங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறப்போ அதோட ரெஸ்பான்ஸ் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். மிட் ரேஞ்சை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க இந்த காரில். இந்த மாதிரி ஃப்ளாட்டான ஹைவேஸ் நல்ல ரோட்ஸ் எல்லாம் போகிறப்போ சஸ்பென்ஷன் ரொம்பவே நல்லா தான் இருக்கும். கம்ஃபர்ட்டும் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். இல்லை கம்ஃபர்ட் சுத்தமாக இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது, ரொம்ப ஹார்ட்லாம் கிடையாது. திஸ் இஸ் இந்த TDCI. ஸோ இதுதான் இந்த TDCIயோட மேஜிக். ஹார்டரான சஸ்பென்ஷன் இருக்கிறதுனால நீங்கள் கார்னர்ஸ்லாம் எடுக்கிறப்போ அது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ மைலேஜ் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். எப்போயே பார்த்தீங்கன்னா எனக்கு ஆவரேஜ் 20 தான் இருக்குது. ஸோ இப்போ நான் கொஞ்சம் ஹைவேஸில் தான் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கேன். இதை நான் வந்துட்டு ரீசெட் பண்ணேன்னா மைலேஜ் இன்னுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட காமிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நான் ரீசெட் பண்ணல. இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சொன்னால் நம்ப மாட்டீங்க, 30 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் மைலேஜ் வந்துட்டு இந்த MIDயில் காமிச்சிருக்கு எனக்கு. ஸோ கொஞ்சம் செடேட்டிவாக நீங்கள் ஒரு 80குள்ளெலாம் ஓட்டினீங்கன்னா 24, 25 அப்படின்னு வந்துட்டு இருந்துச்சு. நான் ஒரு நாள் தர்மபுரி போயிட்டு ரிட்டன் வந்துட்டு இருந்தேன். ஸோ ரிட்டன் வந்தப்போ ரீசெட் பண்ணிட்டு அந்த ஹைவேஸில் ஃபுல்லாக வந்துட்டு இருந்தேன். 80குள்ளே மெயின்டைன் பண்ணால் தாறுமாறாக ஏறிட்டே இருக்குது. 30 போது 32 ஒரு தடவை வந்துருச்சு. என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. பட் அவ்வளோ வரதுக்கான சான்சஸ் இல்லை, இது ஆவரேஜ் தான். ஆனால் கண்டிப்பாக 20 above வந்துடுது. என்ன பண்ணாலும் 20 above மைலேஜ் வந்துடுது. ஸோ இந்த எக்ஸ்பான்ஷன் ஜாயின்ஸ் பாருங்கள். எஸ், இது கொஞ்சம் சின்னதாக தான் போட்டிருக்காங்க, அதனால் அந்த ஃபீட்பேக் வந்துட்டு உள்ள பெருசாக தெரியல. பிரேக்ஸ் நான் இப்போ வந்து ரொம்பலாம் பிரேக்ஸை போட்டு மிதிக்கலை, லைட்டாக மேலே கால் தான் வச்சேன். அதுக்கே வந்து நல்ல ஒரு ஃபீட்பேக் வந்துட்டு இருக்குது. ஸோ கியர் ஷிஃப்ட் வந்து நான் இப்போ கொஞ்சம் பழகிட்டேன், அதனால் ஈஸியாக என்னால் போட முடியுது. ஃபர்ஸ்ட் டைம் கண்டிப்பாக ஓட்டுறீங்க அப்படின்னா பர்டிகுலர்லி இந்த 2015 to 19 வந்த ஃபிகோவில் இந்த கியர் பாக்ஸ் தான் கொடுத்தாங்க. இது கொஞ்சம் நாச்சியான எஃபெக்டில் தான் இருக்கும். லெஃப்ட் கார்னரு இந்த இடத்துல ஒரு கட் கூட எடுக்கலாம். இதுக்கெல்லாம் அவ்வளோ ஒரு இதாக இது வந்துட்டு சப்போர்ட் பண்ணும் இந்த மாதிரி கட் பண்ணுறப்போ. ஸோ பாருங்கள், நான் 100ல் போயிட்டுருக்கேன், எதுவுமே கேட்காது. வின் நாய்ஸ் மட்டும் லைட்டாக உள்ளே வரும். கொஞ்சம் பேட் ரோட், ஹார்டான சஸ்பென்ஷன் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பேட் ரோட்ஸ்னால் நீங்கள் ஸ்லோ பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஸ்லோ ஸ்பீட்ஸில் தான், அதாவது 1000லேருந்து 1500 RPM போகிற வரைக்கும் அப்படியே மைல்டாக மெதுவாக போகிற மாதிரி இருக்கும். டக்குன்னு ஒரு புல் வேணுமா? ஓகே, தட்ஸ் இட், அவ்வளோதான். ஒரு ஓவர்டேக்குக்கு நீங்கள் பெருசாலாம் ஒன்றும் கியர் டவுன் ஷிஃப்ட் பண்ணணும் அழுத்தணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் லைக் தட் ஓவர்டேக்லாம் எடுக்கலாம் இந்த வண்டியில். இப்போ நம்மக்கிட்ட ஒரு ஃப்ரீ ஸ்ட்ரெச் கிடச்சிருக்கு. ஜீரோ டு 100லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 12 செகண்ட்ஸ்குள்ளேயே ரீச் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், நான் 110ல் போகிறேன். சரியான கான்ஃபிடென்ஸ். ஸ்டியரிங் யூஸ்வலாகவே கொஞ்சம் ஹெவி தான். ஸோ அதில் ஒரு வெயிட் வந்துட்டு நமக்கு தெரியும். ரெஸ்பான்ஸ் நல்லாயிருக்கும், ஆனால் கொஞ்சம் வெயிட்டடாக இருக்கும். எக்ஸ்பான்ஷன் ஜாயின்ட்ஸ் அவ்வளோதான்.
ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஹேட்ச்பேக் வந்துட்டு உங்களுக்கு வேணும், மைலேஜும் நல்லா கொடுக்கணும், எனக்கு டீசல் தான் வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த ஃபோர்ட் ஃபிகோ வந்துட்டு சூஸ் பண்ணலாம்.